ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னிலேருந்து கண்டிப்பாக வீடியோ போடுறாங்க. இன்றைக்கி மண்டேவா? ஆமாம், மண்டே. இன்னிலேருந்து தொடர்ந்து 5 நாள் கண்டிப்பாக வீடியோ இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ரிலீஃப் ஆகிடுச்சு எனக்கு. இன்னிலேருந்து கண்டிப்பாக 5 நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு படத்தோட டாபிக். ஏன்னா நான் முந்தானே இந்த படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேரோட ரிவ்யூ கேட்டேன். அந்த ரிவ்யூ கேட்டப்போ அவங்க எல்லாருமே எனக்கு படம் பிடிக்கலை, படம் புரியலை, சுத்தமாக ஒன்றுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன். நானும் அந்த படத்தை முந்தானேத்தி பார்த்தேன். நைட்டு பார்த்தப்போ அந்த படத்தில் பல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. எந்த படமும் கிடையாது, கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்தது, நம்ம சூரியனாவோடது. அவரோட அந்த கருடன் படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் சத்தியமாக கருடன் படம் பார்த்தவங்களுக்கு இந்த கொட்டுக்காளி படம் கண்டிப்பாக பிடிக்காது. அது ஏன்னா கருடனில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் இருப்பார், அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு ஹீரோ ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தில் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. கருடனில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சூரியனா வந்து அந்த தெலுங்கு ஆக்டரோட ரொம்ப முரட்டு விசுவாசியாக இருப்பார். நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்களும் தெரியும். அந்த படத்தில் நிறையா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்கும். கொஞ்சம் சசிகுமார் சார்னாலே கொஞ்சம் நிறையா படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூரியனோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். இந்த கொட்டுக்காளி படத்தை ஆக்சுவலாக அந்த கருடனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து இந்த கொட்டுக்காளி படத்தை தான் எல்லாருமே தேட்டரில் பார்த்துருக்காங்க. அந்த தேட்டரில் பார்க்கும்போது கருடன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கருடன் வந்து கரெக்டாக இருந்தது. சரி, சூரியனாவோட படம் அப்படின்னு. நீங்கள் விடுதலை படம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. அதில் கூட கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்கும் படமே. அதில் ஃபைட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சூரியனோட ஆக்டிங் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஆனால் கருடனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தரமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு காமெடி ஆக்டர் இப்படி நடிக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் அப்படியே விடுதலையிலேருந்து கருடன் வந்தீங்கன்னா, கருடன்லேருந்து அப்படியே இந்த பக்கம் இந்த கொட்டுக்காளி படத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 படத்தை பார்த்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இந்த கொட்டுக்காளி படத்தில் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா நிறையா பேர் ரிவ்யூ என்ன சொன்னாங்கன்னா, படம் மட்டமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, மட்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லலை, ஒன்றுமே புரியல. படத்தில் ஃபுல்லாக வண்டியில் கோயிங் பை வெஹிக்கிள் ஃபார் ரோட்டில் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஒரு வண்டி ரோட்டில் போகிறதையே எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 33 நிமிஷம் தான் படமே. இவ்வளோ சின்ன படம், ஏன் எல்லோரும் இந்த படத்தை வந்து இவ்வளோ பிடிக்கலன்றாங்க, ஒன்றுமே இல்லைன்றாங்களே, நம்ம படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தானேத்தி பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அதில் நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்தை நீங்கள் படம் நிறையா பேர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன். அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுன்றதே ஒன்று கிடையாது. நீங்கள் கிளைமேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக யூகிச்சு ஒன்று முடிவு பண்ணிக்கிறது தான். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸே இருக்கும் உங்களுக்கு. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக நான் முந்தானேத்து எனக்கு நடந்தது ஒன்று சொல்கிறேன். நான் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் படம் பார்த்துட்டே இருந்தோம். டிவியில் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு டிவி. நான் கரண்ட்டு போயிடுச்சோன்னு சொல்லிட்டு மேலே கீழே திரும்பி பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா படமே முடிஞ்சு போச்சு. அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று இருக்கும். எதுக்கு ஹீரோ இப்படி ஆனாருன்றது ஒன்று இருக்கும். எதுக்காக அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற நிறையா விஷயங்கள் இருக்கும். எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு இந்த படத்தில் போடுவாங்களே, சில வருடங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்ற மாதிரி பிஃபோராக என்ன நடந்ததோ அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, படத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சீனே ஒரு லேடி ஒரு பெண் வந்து கோவிலில் சாமியை வேண்டிட்டு அந்த விபூதியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு கட்டுறது தான். ஆக்சுவலாக இதில் என்ன ஸ்கிரிப்ட்னா, சூரியனா இருப்பார், அவரோட மாமா ஒருத்தர் இருப்பார், மாமாவோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் ஒரு இது. அது என்ன ஒன்று, அந்த பொண்ணு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளியூருக்கு எதுக்கோ போனப்போ அங்கே ஒரு அசம்பாவிதம் அந்த பொண்ணுக்கு ஆகிருக்கும். வேறு ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு அதில் ஏதாவது தப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வேறு லெவல். ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் உள்ள போனவன் எப்படி இருப்பான், ஒரு கிராமவாசினா கூட எப்படி இருப்பான் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது.
நிறைய விஷயம் படத்தில் நான் நோட் பண்ணேன். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோபப்படுறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், இந்த கிராமத்தில் இந்த கிராமவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் அவங்கள அதுக்குன்னு மட்டும் சொல்ல. உண்மையிலேயே சிட்டியோட கிராமம் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் என்ன, அந்த கிராமத்தில் வந்து இப்போது அவங்களுக்கு கோபம் தாபம் ஏதாவது வந்துன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு கை நீட்டிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்தாலும் சொல்கிறேன். கிராமத்தில் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஸ்பார்க்காக வேலை செய்வாங்க. அதனால அது பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸு அவங்க ஒரு படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அவங்க சொந்தக்காரங்க 2 பசங்க நடந்து வருவாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் சொட்டையாக இருப்பார், குள்ளமாக இருப்பார். அவர் நடந்து வர ஸ்டைலை இதுவரை நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்து வருவார். எல்லா மனுஷன் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி நடந்து வருவாங்களோ அதே மாதிரி விஷுவல் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன் டேரக்டர்ஸ் கிட்ட. அந்த டேரக்டர்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி படத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஒருத்தர், அதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தாக்கு கிடைக்கணுன்ற ஒரு பொருள் வந்து அது நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்றப்போ ஒரு 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 ஆணோட மனசு அவனோட இது எப்படி இருக்குன்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சூரி தம் அடிப்பார். அதை நிறையா பேர் நோட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இன்னொரு வாட்டி. சூரி தம் அடிப்பார். எல்லாருமே எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் தம்மை கையாலலாம் நசுக்கி நீங்கள் போடுறத பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேரு. அதில் கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு தம்மை கீழே அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் மிதித்து அணைக்கிறதுக்கு கூட நிதானம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் உள்ளே போயிருக்காங்க அப்படின்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் ஒரு பையன் கேட்டார் டேரக்டர்கிட்ட, ஆட்டோவில் உட்காந்துருப்பார் சூரியனா, பக்கத்தில் வந்து டிரைவர் உட்காந்துருப்பார், ஆட்டோ டிரைவரு. சூரி கொஞ்சம் அந்த படத்தில் வந்து சூரியன் அவர் பேர் வந்து பாண்டி கொஞ்சம் இறங்க பாடினா ஆட்டோ செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து கயிறை வந்து உள்ள அது என்ன சொல்கிறது, ஒரு ரவுண்டாக ஒரு இது ஒன்று இருக்கும். அதில் அந்த கயிறை மாட்டி வச்சு ஒரு இழுப்பாங்க. அதை இழுக்கும்போது அந்த பெல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஊர்லலாம் அது ரொம்ப ரேர் பார்க்க முடியாது. நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா நிறையா பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது 2-3 வாட்டி. அப்போ வந்து என்ன கேட்டார்னா, அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான், இப்போ நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க, இப்போ எனக்கு வந்து இதுதான் லெஃப்ட் சைடில் வந்து தான் சூரியனை உட்காந்துருப்பார், இங்கே ஆட்டோ டிரைவர் உட்காந்துருப்பார். சூரியனை முன்னாடி தான் உட்காந்துருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியனாவை இந்த பக்கமே தான் இறங்க சொல்ல மாட்டாங்க, இறங்க சொல்லுவார். ஏன்னா ஆட்டோ டிரைவர் இந்த பக்கம் இறங்கிக்கலாம், சூரியனை அந்த பக்கம் இறங்கிக்கலாம், ஏன் இந்த பக்கமே இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டாங்க ஒருத்தர். அது வந்து டேரக்டர் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, அந்த கயிறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு கடியில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் டிரைவரோட சீட்டை தூக்குனீங்கன்னா தான் அந்த கயிறு இருக்கும். அதுக்குன்னு தனியாக கயிறு செஞ்சுருப்பாங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கயிறு சீட்டு கடியில் இருக்கிறதுனால சீட்டோட லாக் வந்து இந்த பக்கம் திறக்க முடியாது, இந்த பக்கம் மட்டும்தான் திறக்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் திறக்கும் போது மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அது இடிக்கும். லெஃப்ட் சைடில் அந்த பிளேட் இருக்காது, அந்த பிளேட்டை தாண்டி தான் இப்படி வரும். இந்த பக்கம் திறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால அது மட்டும்தான் சூரியனாவை லெஃப்ட் சைடில் இறங்க சொல்லிகிட்டே இருப்பார். 2-3 வாட்டி இறங்க சொல்லுவார். அது மாதிரி அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, சண்டை போடுற விதம், இது எல்லாமே நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க, தொண்டையில் வெள்ளை கலரில் சூரியன் அதை பூசியிருக்காரு அப்படின்னு. அது வேறு ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு. கிராமத்து சைட்லலாம் தொண்டை கட்டிக்கிச்சுன்னா சுண்ணாம்பு பூசிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் பூசினாங்கன்னா அந்த இதுக்கு ஜில்னஸுக்கு, சுண்ணாம்பு ஜில்னஸ் தரும், அந்த ஜில்னஸுக்கு அந்த தொண்டை சரியாகிடும் அப்படின்றது ஒரு இது. அதனால் இப்போவும் நிறைய பேர் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி ஆட்டோவில் வந்து 3 சாமி துணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நிறைய பேர் அது என்ன 3 சாமி துணைன்னு போடலாம், அதே 3 சாமி துணைன்னு போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே 3 சாமின்ற ஒரு தெய்வம் இருக்குது, ஒரு கடவுள் இருக்கார். அது எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரில. நான் ஃபர்தராக அதை சர்ச் பண்ணி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான். அது அந்த மாதிரி கிராமத்து சைடில் 3 சாமி துணைன்னு ஒரு தெய்வம் இருக்குது. இதெல்லாம் நிறையா நோட் பண்ணேன் நான். படத்தோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அந்த கிளைமேக்ஸுன்றது உங்களோட முடிவு தான். நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான். இதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்காது. நிறைய பேருக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த சூரி பார்த்துனே இருப்பார். அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு அத்தை பொண்ணை கூட்டின்னு வந்திருக்காருல, அந்த பொண்ணு தான் பாதிச்சிருக்கு.
ஆக்சுவலாக செய்வனை வச்சுட்டாங்க. அந்த செய்வனை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பூசாரிக்கிட்டே போவாங்க, ஒரு ப்ரீஸ்ட்கிட்டே போவாங்க. அவர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறத சூரியன் இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பார். அந்த பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவரே முடிவு பண்ணிடுவார். அப்போது அந்த பூசாரி சொல்லுவார், இந்த பொண்ணு வந்து அந்த இன்னொரு பொண்ணுக்கு பண்ணும்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவார், இந்த பொண்ணு எங்கேயோ தலைதாள் தெரியாமல் போயிட்டுருக்க வேண்டியது, எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க, பெரிய கெட்டிக்கார பசங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து அந்த முதல்ல ஒரு பொண்ணை இது பண்ணிகிட்டு இருக்கார்ல, அவங்க சுற்றி இருக்கிற ஃபேமிலி கிட்ட சொல்லுவார். அதை பார்த்து சூரியன் நினைப்பார், அப்போது நம்ம பிடிச்சி வைக்கக்கூடாது, எதையும் போகிறதா இருந்தால் விட்டுறணும். உண்மையிலே அதாங்க, நம்ம எதையுமே நம்ம பிடிச்சி வச்சுக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கும். விட்டுட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, அவங்கள தயவு செய்து விட்டுறணும். ஏன்னா அவங்க லைஃப் ஒரு பக்கம் நல்லா இருக்க போகுது, நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுது. இப்போ அவங்கள நம்ம இழுத்து பிடிச்சி வச்சு நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா 2 பேர் வாழ்க்கையுமே நல்லா இருக்காது. இதை வந்து அந்த படத்தில் ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு பர்சனலாக இதுதான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸில் என்ன ஆகுனா, சூரியனை வந்து சரி நீ போ, வேணாம், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கே காண்டாக இருந்தது. என்ன இது படம் ஃபுல்லாக ஒரு ஃபைட் இல்லை, மியூசிக் இல்லை, ஹீரோயின் மட்டும்தான், ஒரு ரொமான்ஸ் இல்லை, ஒரு லவ் சாங் இல்லை, லவ் இல்லை, பிஜிஎம் கிடையாது, சண்டை கிடையாது, ஒன்றுமே இல்லை, என்ன படம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு 2-3 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் ஃபிலிம். இது ஆக்சுவலாக படமே கிடையாது, ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் ஃபிலிமே அவங்க அப்படியே படமாக எடுத்து இது பண்ணிட்டாங்க. இது இப்போ வந்து ஆஸ்காருக்கு வந்து இந்த படம் வந்து நாமினேட் ஆகிருக்கு. இந்த படம் நாமினேட் ஆகிருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். நாமினேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஆஸ்கார் வின் பண்ணணும். ஏன்னா நல்ல படம் அது. ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு வந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலன்னா தயவுசெய்து கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் புரியும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து வர்றது ஹரிஷ்குமார். பாய். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பேனர். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதில் சொல்ல வேண்டியது என் கடமை, பண்ண வேண்டியது உங்கள் கடமை. பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். கண்டிப்பாக பண்ணணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பாய். சியர்ஸ்.